இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப். ரொம்ப ரொம்ப நல்ல சோப். சென்னையில் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 17.5 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல். பாளையங்கோட்டை சிறையிலிருந்து கைதி தப்பிச் சென்ற விவகாரத்தில் சிறை காவலர்கள் 2 பேர் பணியிடை நீக்கம். திருவண்ணாமலை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட மக்களுடன் இன்று கலந்துரையாடுகிறார் அன்புமணி ராமதாஸ். கூடலூரில் காட்டு யானை அட்டகாசத்தை தடுக்க தவறிய வனத்துறையை கண்டித்து கடையடைப்பு போராட்டம். இலங்கை தமிழர் மீனவர்களுக்கு 150 படகுகள் மற்றும் மீன்பிடி கருவிகள் வழங்க நடுவண் அரசு முடிவு. அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 3 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக திருவண்ணாமலையில் அதிமுக நிர்வாகி மீது புகார். வறட்சி காரணமாக தேனி மாவட்டத்தில் உள்ள சுருளி அருவியில் நீர்வரத்து குறைந்ததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். திண்டுக்கல் அருகே புனித வியாக்குள அணை திருத்தலத்தில் நடைபெற்ற பாஸ்கு விழாவில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. மின்காந்த அலைகள் மூலம் புவிநிலை இடம் சுட்டி கருவிகளை முடக்கியதாக வடகொரியா மீது தென்கொரியா குற்றச்சாட்டு. இந்தியா மேற்கிந்திய தீவுகளுக்கு இடையேயான மட்டைப்பந்து போட்டியின் போது சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக மும்பையில் 3 பேர் கைது. இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப். ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.